நிறைய வாட்ச் இருக்கு. எனக்கு இங்க பேர் தெரியுது அதெல்லாம் இருக்கு. ஒரு அங்க வந்து ரோலக்ஸ் வச்சிருக்கேன் சென்னையில, ஒமேகா ரோலக்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன். அதை விடலாம் காசுக்கான வாட்ச் இருக்கு. அது பேரெல்லாம் தெரியாம இருக்கு. ரிச்சர்ட் மில்லி என்னென்னமோ வாங்கி கொடுப்பாங்க. அவன் தான் என்னால வாங்கிட்டு வருவேன், ஃபாரின் பண்ண வாங்கிட்டு வருவேன், வாங்கிட்டு வரப்போ அப்படியே கட்டிக்கிறது. வாட்ச் இது மாதிரி நிறைய அன்பளிப்பு கொடுத்தது அவங்களுக்கு அதிகம். ஆமா, இது வந்து இந்த ஒரு கலெக்ஷன்ல பாரு. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1,10,000 எவ்வளவு வாங்கினது. அது வந்து ரோலக்ஸ்லாம் வந்து 7 லட்சம் 8 லட்சம் 15 லட்சம் அது மாதிரி இருக்கு. அங்க இது தம்பி இந்த அவன் போய் சிங்கப்பூர் போகும்போது ஒரு கலெக்ஷன் வாங்கிட்டு வருவாங்க. இங்க மட்டும் தான் வச்சிருக்கா இல்ல சென்னை வீடு அது மாதிரி அங்க ஒரு 50 வச்சிருக்கோம். லிஸ்ட் போட்டா ஒரு 100-150 மேல இருக்கும் போல. ஆமா, வாட்ச் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 98 வாட்ச் 99 வாட்ச். கலர் கலரா புகைப்படம்லாம் எல்லாம் வரைகிறதா இல்ல, இதெல்லாம் எடுத்தது சும்மா அப்படி. நான் இது வரைகிறது கிடையாது, எல்லாமே அப்படியே இது பண்றேன். சார் இந்த புகைப்படத்துல உள்ளவங்களை சொல்லுங்க சார். யாரு இது? என் ரெண்டாவது பொண்ணு மயன், அது பொண்ணு மருமையன், இது ரெண்டாவது பொண்ணு. மூத்த பொண்ணுக்கு அவங்க அங்க இருக்காங்க அவங்களோடது. இது என் மயன் அங்க இருக்காங்க, அது என் மகன். எத்தனை மகன் எத்தனை மகள்? 3 மயன் 2 மகள், 3 பேரே 2 பேத்தி, 10 பேரு. அதான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இந்த மாதிரி பேர குழந்தைகளை விளையாடுறதுக்கு அவங்ககிட்டே பொழுது போகிறது ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் இந்த வாட்ச் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட ஷூ கலெக்ஷன். இங்கே இது வந்து இந்தியால வந்து இந்த மாடல் வந்து வரும்போது இவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தேன் இந்த ஷூ. ஃபர்ஸ்ட் இதான் லான்ச் பண்ணாங்க. ஒரு 8 மாசம் ஆச்சு. 8 மாசம் இருக்கும் மேடம் தம்பி. லிமிடெட் எடிஷன் வந்துச்சு. ஆனா முதல் முறையா போடும்போது வெவ்வேறு கலர்ல போடும்போது நம்ம கொடுப்பாங்க இல்ல, ஏன்னா இந்த கால்ல ஒரு ஷூ இந்த கால்ல ஒரு ஷூ அப்படி இல்ல. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம் என்ன பண்றோம்னா நம்மளோட அடுத்த ஜெனரேஷனோட பேரன் அப்பயே சொல்லுவாங்க, எங்க தாத்தா அந்த காலத்துல இந்த கையில ஒரு அந்த கால ஒரு ஷூ இந்த கால ஒரு ஷூன்னு இது வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு கலர், இது ஒரு கலரு, இந்த ஒரு கலரு, அதே மாதிரி இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஆனா நீங்க முதல் முறையா அது மாதிரி மாத்தி போடும்போது உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சா தயக்கம், அது மாதிரி வெவ்வேறு போடுறமே அப்படின்ட்டு? எப்பயுமே யூனிஃபார்மா போட்டு நான் முத தோடு குத்தும் போது பாத்தீங்கன்னா வரிசையா 40 வருஷம் முன்னாடி குத்திட்டேன் நான். 40 வருஷம் தோடு குத்துனா பெருசு, சும்மா சாமிக்குன்னு போடுவாங்க. இந்த மாதிரி டிசைன் போடுறதெல்லாம் 40 வருஷம் முன்னாடி பெருசு. அப்பயே வந்து எஃப்எம் ஜீன்ஸு, அப்பயே வந்து வேற மாதிரி ட்ரெஸ்ஸிங். நான் இங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயே என்ன ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்பயே என் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, வீடிக்கு மட்டும் என்ன எடுக்கிறேன், அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியது தானே.